அனைவரின் இதயமும் என் போன்ற சாமானியர்கள் திரைக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய ஆண் தந்தையான திரு மதிப்புமிக்க பாரதிராஜா அவர்கள் இன்று அவர் ஊதோடல் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. ஆனால் அவர் தன்னுடைய கருத்துக்களாக, தன்னுடைய படைப்புகளாக மக்களிடையே என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார். அவர் ஆத்ம சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கு எங்கள் ஆறுதலையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க சார்பாக நான் செலுத்திக் கொள்கிறேன். நண்பர் எழில் உரையாற்றுவார். வணக்கம். சில மனிதர்களை எப்பவுமே மறக்க முடியாது. அவர் நமக்கு குருநாதராக இருக்கும்போது அப்படி ஒரு மனிதர் நமக்கு குருநாதராக அமையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிதான் எங்களுக்கு எல்லாமே பாரதிராஜா சார். இப்படி ஒரு அற்புதமான மனிதரை எழுந்து நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கிறப்ப தாங்க முடியாத ஒரு துயரம் நம்மகிட்ட சேர்ந்துருக்கு. ஒரு வெர்ஷன் பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னா அதை எளிமைப்படுத்தணும். ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிற நேரத்தில் அதை எளிமைப்படுத்தி நம்மளுங்கடா அப்பத்தா அம்மாச்சி கருவாச்சி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஒரு சக மனிதர்களையே ஒரு கேரக்டர் ஆக்கி இப்படி பண்ண முடியுமா, நம்ம தெருவிலேயே நடக்குது, நம்ம வீட்டிலேயே நடக்குது இந்த படம், அப்படியா, அவங்க கிட்டேருந்து பார்த்தா கதை டிஸ்கஷன் எப்படி, பாடல் கம்போசிங் எப்படி, எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்லி இப்படிதான் ஒரு படம் உருவாகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லி அங்கேருந்து பாரதிராஜ் சார் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்கி இன்னைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம். யூடியூப் வருது, அது வருது, எல்லாமே இதுக்கெல்லாம் மிக 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 ஒரு மூல காரணம்னா பாரதிராஜா சார் தான். அது அதில் சான்ஸே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாரதிராஜா சார் தான். அதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவரோட இழப்பு அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.